குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். நான் வணக்கம். வணக்கம். கேள்விகள் ஒரு தடவை ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் இடைவெளி ஆயிடுச்சு. மீண்டும் உங்களோட இப்ப கேள்விகளும் பதில்களும் ஒட்டுமொத்தமா நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதுல முதல் விஷயம், கஸ்தூரி அவர்களை கைது செய்ய திமுக அரசாங்கம் மும்முரமா இருக்கு. காரணம் என்ன? அவங்களே சொல்லியிருக்காங்க, நான் தெலுங்கு மக்களை சொல்லல, ஒரு குறிப்பிட்டவர்களை மட்டும்தான் நான் சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியும் திமுக அரசாங்கம் அவங்கள கைது செய்யறதுக்கான மும்முரம் ஏன்? கைது செய்ய மும்முரம் மாத்திரம் இல்ல, அதுக்காக 3 படைகளை, அதிரடி படைகளை இது ரெடி பண்ணி தேடிட்டு இருக்காங்களாம். இப்ப ஒரு பேச்சு பேசியதற்காக ஒருவரை கைது செய்வது என்று சொன்னால் முதல்ல செய்யப்பட வேண்டியது, ஒரு பெரிய மாநாடுன்னு போட்டு அதுல திரு உதயநிதியும் ஏ ராஜாவும் பேசியதுதான் அது தவறு அப்படின்னு சொல்லி சனாதன ஒழிப்பு மாநாடு, இந்து சமயத்தை, தமிழர் மெய்யியலை ஒழிப்பது, அது டெங்கு மலேரியா போல என பேசிய உதயநிதி பேர்ல போடல. இல்ல நீங்க சொன்னீங்க கஸ்தூரி நான் தெலுங்கு மக்களை பேசுறது மாத்திரம் சொல்லல, ஆனாலும் அந்த ஸ்பீச்சை முழுமையாக கேட்டால் அவர் யாரை குறிப்பிடுகிறார் என்பது தெளிவாக இருக்கிறது என்றாலும் இது தவறாக புரிந்து கொள்ளப்படும்படியாக உள்ளது என்று கூறியதால் நான் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன், முழுமையாக என் பேச்சை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். அதாவது ஒருவர் மன்னிப்பும் அதை திரும்பி பெற்றுக்கொண்டா அதுக்கப்புறம் அதுல கேஸே கிடையாது. ஆனால் இதுல 2 பிரச்சனை. உயர் நீதிமன்றம் நேற்றைக்கு அவருக்கு முன்ஜாமீனை முந்தா நேற்றைக்கு மறுத்திருக்கு. அதுவும் சற்றே ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒருவர் மீது குற்றச்சாட்டப்படும் வழக்குகள், எஃப்ஐஆர்ல போட்டிருக்கிற வழக்குல 7 வருடங்கள் அல்லது அதற்கு அதிகமாக இருந்தால்தான் கைது என்பதையே செய்ய வேண்டும். அதாவது பெயில் இஸ் அ ரைட், பெயில் இஸ் அ நார்ம், ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன். இது ஒரு அடிப்படை விதி, அதாவது சட்டத்தில். இன்னொன்னு, ஒருவரை எதற்கு கைது செய்யணும்? அவர் அதாவது சாட்சிகளை அழிப்பதற்கோ அல்லது இது வேறு ஏதாவது இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுக்கு பவர் இருக்கணும். இப்ப இவர் ஒரு நடிகை, தமிழ்நாட்டிலேயே இல்லை. இப்ப இவரை இதுல கைது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்ம உதயநிதி கேஸ்லயே வந்தா அந்த மாநாட்டுடைய பேரே சனாதன ஒழிப்பு மாநாடு. அதுல இவரும் இந்த பேரே ரொம்ப சரியா இருக்கு, இவ ஒழிக்க வேண்டியதுதான்னு பேசினார். ஆனா 2 நாள் கழிச்சு திமுக உடைய பத்திரிகையான முரசொலியில சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் இளைய தளபதி கலந்து கொண்டார் அப்படின்னு போடுறாங்க. அவங்களுக்கே இந்த தலைப்பு பேசியது எல்லாம் கீழ்த்தரமானதுன்னு தெரியுது. சென்னை உயர் நீதிமன்றம் அந்த இதுல கம்ப்ளீட்டா அவர் பேசியதை ரெக்கார்ட் செய்துட்டு அது தவறு, ஆனால் தமிழகத்தில் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் அது மேல கேஸோ தீர்ப்போ இல்லாதனால் தகுதி நீக்கம் கிடையாதுன்ட்டாங்க. ஆனால் மற்ற உயர் நீதிமன்றங்களில் நடக்கும் வழக்குகளில், அதுலயும் கர்நாடகால அங்கே நடப்பது ஊழலின் உச்சக்கட்டமான ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் சித்தராமையா ஆட்சி. அங்க போய் உயர் நீதிமன்றத்துல சந்திச்சப்ப இவர் போய் தன்னுடைய வக்கீல் ரூம்ல போய் உட்கார்ந்த, அக்யூஸ் கேனாட் சிட் இன் திஸ் ரூம், ப்ளீஸ் ஸ்டே அவே அப்படின்னு ப்ராசிக்யூட்டரும் மற்றவர்களும் கூற வெளியில சத்தம் போடாம எழுந்து வந்துட்டார் உதயநிதி. அப்ப நான் இங்க திமுகவின் பரம்பரை பேராயர் அப்படின்னு அந்த கிறிஸ்துவ உதயநிதி நடிச்சுக்கிட்டு எனக்கு எல்லாரும் உலகமே மதிக்கும்னு போனால், அங்க நீ அக்யூஸ்ட் வெளியில போன உடனே பயந்துகிட்டு மற்ற ஸ்டேட்ல, பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் அவர்களை பற்றி, இங்க தெலுங்கு மக்களை பற்றி கஸ்தூரி பேசினால் வடநாட்டிலிருந்து இங்கு தொழில் செய்ய வெறும் ஏழை மக்களை, ஏன்னா பணம் இருக்கிறவன் இங்க சின்ன வேலைக்கு வரமாட்டான், அவர்களை வடக்கன்கள், பீடா வாயன்கள், கக்கூஸ் கழுவ வருகிறார்கள் என அமைச்சர்கள் பலரும் பேசியுள்ளார்கள். இப்ப அவங்க பேர்ல எல்லாம் ஏன் வழக்கு போடல? எனவே இது மிக தெளிவாக இந்து மதத்திற்கு ஆதரவாக யார் பேசினாலும் நாங்கள் கைது செய்வோம். தமிழர் மெய்யியல் மரபை போற்றக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி மகாவிஷ்ணுங்கிறவர் பேசினாரு, நீங்கள் போன பிறவியில் பாபம் செய்தால் அதனால் இந்த பிறவியில் இது மாதிரி பிறக்கிறீங்க, ஏழையாக, சாதாரண வீட்டில் அல்லது உடல் ஊனமுடன், உடனே இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவரை கைது செய்தார்கள். அது முடிஞ்ச அடுத்த நாளே ராணிப்பேட்டையில ஒரு அரசு பள்ளி விழால, இவரும் பேசினது ஒரு பள்ளி விழால காந்தி என்ற ராணிப்பேட் எம்எல்ஏ பிளஸ் மந்திரியானவர், நீங்கள் போன பிறவியில் பாவம் செய்தால் ஆண் குழந்தைகள் பெறுகிறீர்கள், புண்ணியம் செய்தால்
பெண் குழந்தைகள் பெறுகிறீர்கள். இப்போ அவரை இப்ப மகாவிஷ்ணுவை கைது செய்யறதுக்கு அவ்வளவு எடுத்துக்கிட்டவங்க ஏன் காந்தியை கைது பண்ணல? அவர் பேர்ல ஏன் எஃப்ஐஆர் கூட போடல? பிரச்சனை என்னன்னா இவர்களுக்கு பல விஷயங்களை திசை திருப்பணும். ஏன்னா தினம்தோறும் வருகிறது ஒவ்வொரு செய்தி, ஒவ்வொரு வீழ்ச்சி. அதை மடை மாற்றுவதற்காகத்தான் இதை செய்யறாங்க. இதுல உயர் நீதிமன்றமாகட்டும், கீழ் நீதிமன்றங்களாகட்டும் கைது, எல்லாரையும் கைது செய்து கொண்டு போய் போட்டா ஜெயில அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது இவங்க தான் காப்பாற்றணும். இது அவசியமற்றது. ஒரு பேச்சுக்காக யாரையும் கைது செய்யப்பட வேண்டியதே இல்லை என்பது உச்ச நீதிமன்றம் பல முறை கொடுத்த தீர்ப்பு. அப்படி இருக்க இவருக்கு ஜாமீன் மறுத்ததும் தப்பு. இவரை கைது செய்வதற்காக இப்படி அலையறாங்க. திரு நேரு அவர்களின் தம்பி ராமஜெயம் அவர்கள் 12.5 வருடங்களுக்கு முன்னாடி கொல்லப்பட்ட சிபிசிஐடி இன்னும் தேடிட்டு இருக்கு. உலக புகழ் பெற்ற செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக், அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் அக்யூஸ் நம்பர் 1 அந்த வழக்குல. அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் தனிப்படை அமைச்சு தேட மாட்டீங்க. ஆனா ஒரு பேச்சு பேசிய இவரை பத்தி பண்றாங்க. அவர் பிராமணர்களை மிக கொச்சையாக, கீழ்த்தரமாக திராவிடர் கழகமும் திமுகவும் பேசுது. திமுகவை சேர்ந்த ராஜீவ் காந்திங்கிறவரு டிவி சேனல்ல ஈவே ராமசாமியார் ஒரு தமிழ் பிராமணரை கொல்ல ஒரு தமிழன் செத்தாலும் பரவாயில்லை, 3% பிராமணரை கொல்ல 3 பேசின பேச்சு இன்னைக்கும் யூடியூப்ல ஆன்லைன்ல இருக்கு. எனவே இது போன்ற இதை நியாயப்படுத்தி அது செஞ்சிருக்கணும் அப்படின்னு ராஜீவ் காந்தி பேசுறார். எனவே இந்த பேச்சுகளை பிராமண வெறுப்பு பேசுபவர்களை கைது செய்யாம அவர்கள் மீது வழக்கு போடாம எதிர்த்தரப்பில் வழக்கு போடுவது ஒன்று நீங்கள் எழுந்து விடக் கூடாது என்று மிரட்டுவதற்கும், இன்னொன்னு மடைமாற்றத்துக்கும் தான். பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிண்டி அரசு மருத்துவமனையில் நடந்த அந்த கத்தி குத்து சம்பவம். அதை தொடர்ந்து நேற்றுக்கு பார்த்துப்போம் வயிற்று வலி வந்தவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நடக்குது? இதுக்கு தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க? தமிழக அரசு ஒண்ணுதான் செய்யும். எதையாவது ஒரு விழா, மத்திய அரசு பணத்துல ஒரு விழாவை நடத்தி விட்டு அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி விட்டு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு, இதை திருப்பி திருப்பி தினம் 4 தடவை பேசுறாங்களே தவிர இன்றைக்கு அரசு மருத்துவமனைக்கு போனால் அங்கே மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், வசதிகள் இல்லை. டாக்டர்கள் நியமனமே நடக்கவில்லை. எனவே இது அங்கு செல்லும் நோயாளிகளுக்கு பல பிரச்சனை வருகிறது. இதற்கு அடுத்ததாக பல்வேறு மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையிலேயே பணிபுரிந்து கொண்டு தனியாக பிராக்டிஸ் செய்வதும் தனியார் மருத்துவமனைகளிலும் வேலை செய்வதாக உள்ளது. நீங்கள் சொன்ன அந்த சம்பவத்துல அந்த பாலாஜி என்ற மருத்துவர் திமுகவிற்கு முதல் குடும்பத்திற்கு வேண்டிய ஒருவருடைய ஆஸ்பத்திரியில இருக்கிறதாக அந்த வெப்சைட்டும் காட்டுது. இன்னொன்னு, அவர் அந்த குத்திய நபர் தன்னுடைய தாய்க்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை தவறானதுன்னு வேறொரு ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை பெற்று பேசிட்டு போயிருக்கார். ஆனால் அவரை குத்திட்டு, டாக்டர் கத்தியால குத்திட்டு 100 அடிக்கு அவர் நடந்த அப்புறம்தான் சிலர் அவருடைய இரத்தக்கரையை பார்த்து பிடிச்சு அங்க அவரை கைது பண்ணியிருக்காங்க. இவ்வளவு எளிதாக மருத்துவமனைகள் ஏன் அமைஞ்சிருக்கு? 2 விஷயங்க. பல இடத்துல சிசிடிவி கேமரா வச்சு அதை காட்டினீங்கன்னாலே மக்கள் பயந்து சென்று ஓடிடுவாங்க. அங்கங்க இது கேமரா பார்வை இது இருக்குன்னு சொன்னாலே. இதை தாண்டி இது உணர்ச்சி வசப்பட்டு குத்தியது. ஆனால் இதுல அடிப்படையில பார்க்க வேண்டியது எத்தனை மருத்துவர்கள், 100 பேருக்கு இத்தனை பேர் மருத்துவர் இருக்கணும்னா எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு மருந்துகள் சப்ளை செய்யப்படுது. சரி, இப்பொழுது அந்த குத்தியவர் செய்தது மிக மிக தவறு. ஆனால் அவர் ஏன் செய்தார்னு பார்த்தால் அவர் தாயாருடைய உடல்நிலை கருதி குடிபோதையில் செய்தார் அப்படின்னு தெளிவாக செய்தி வருது. அப்போ பகல்ல ஒருவர் குடிச்சிட்டு வராருன்னா டாஸ்மாக் கடைகள் எப்படி தொடர்ந்து செயல்படுகிறது? திராவிட பானமான கலைஞர் டாஸ்மாக் திட்டத்தில் தினந்தோறும் விற்பனையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு தான் இளம் விதவைகள் உருவாக்குகிறது டாஸ்மாக் என கனிமொழி அம்மையார் கூறினார். ஒரு நாளைக்கு 70 லட்சம் பாட்டில்கள் விற்கிறது. அது பத்தாதுன்னு சொல்லி இப்ப 3500 கடைகளில் புதிதாக தீபாவளி சமயத்துல கவுண்டர் ஓபன் பண்ணியிருக்காங்க. புது கடைக்கு முன்னாடி இன்னும் வேகமா விற்கிறதுக்கு வசதி பண்ணி நிறைய குடிங்கப்பா, நிறைய குடிச்சிட்டு நிறைய இளம் விதவைகளை உருவாக்குங்கிறாங்க. ஒரு இடதுசாரி அமைப்பு மதுரையிலிருந்து எடுத்த கணக்குல இந்தியா முழுவதும் விதவைகள் மொத்த பாப்புலேஷன்ல 7.5%.
தமிழ்நாட்டில் இது 10.7%. அப்ப விதவைகளின் சதவிகிதம் இந்திய ஆவரேஜை விட 150 மடங்கு அதிகமாக தமிழகத்தில் இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று குடி, இன்னொன்று குடியால் நடக்கும் விபத்து. சோ இதுலயும் நேரடியாக டாஸ்மாகினால் நடப்பது 35% அந்த இடதுசாரிகளே கொடுத்துள்ள கணக்கு. சோ இதெல்லாம் பாக்குறப்ப தமிழகத்துல அடுத்தது நீங்க சொன்னீங்க, அதே ஹாஸ்பிட்டல்ல வயிற்றுல பிக்க கல்லுன்னு போனவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாம அவர் இறந்து போயிருக்கார் அதே மருத்துவமனையில. அதற்கு முந்தைய நாள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல ஒரு சம்பவம். இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் ஆம்பூர் பக்கத்துல இருக்கிற திருப்பத்தூர்ல பிரசவத்துக்கு சென்றவருக்கு சரியான சிகிச்சை கொடுக்க வசதி இல்லைன்னு சொல்லிட்டு சேலம் மருத்துவமனைக்கு கிருஷ்ணகிரி மருத்துவமனைக்கு போன்னு கர்ப்பிணியை அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க அங்க ட்ரீட்மெண்ட்ல இந்த அலைச்சல் ட்ரீட்மெண்ட்ல செத்து போயிருக்காங்க. இங்க திரும்பி வந்தா அந்த குழந்தை இன்குபேட்டர்ல வச்சு காப்பாத்தாம அந்த குழந்தை இறந்திருக்கு. இதை தாண்டி நீலகிரியில பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லாம அல்டர்னேட் வசதி இல்லாம கோத்தகிரியில செல்போன் டார்ச் வச்சு ஒரு அறுவை சிகிச்சை நடத்துற காணொலியும் வருது. அப்ப தமிழ்நாட்டின் நிலைமை என்னன்னு பாத்துக்கங்க. எது பேசினாலும் இந்தியாவிலேயே முதல், உலகத்திலேயே முதல். இதெல்லாம் எங்க இருக்கு? தனியார் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. நம்ம செந்தில் பாலாஜி ஐயா என்ன பண்ணாரு, நீங்க என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேண்டாம், என்ன காவேரிக்கு அனுப்புங்கன்னாரு. இப்ப மக்களையும் அப்படி அனுப்பிச்சா, ஏன்னா காவேரி ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும் கிட்டத்தட்ட கடந்த 5-6 வருடங்கள்ல அது புதுசா பிரான்ச்சு சென்னையில மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இப்ப வளர்ந்துகிட்டே போகுதுங்கிறாங்க. சோ அதற்கு போகணும்னா இங்க வசதி இல்லைங்கிற செய்தி பரவணும்னு பாக்குறாங்களான்னு தெரியல. மிக அற்புதமாக ராஜீவ்காந்தி மருத்துவமனைன்னு சொல்லிட்டு ஓமந்தூரார்ல கட்டப்பட்டதில் செயல்பட்டது. அதில் கிட்டத்தட்ட இல்ல மருத்துவ வசதியில தமிழகம் தான் முதன்மை மாநிலம் சொல்லிட்டு நிறைய தடவை திமுக தரப்புல சொல்லியிருக்காங்கல்ல. இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப நான் ட்ரெயின்ல நீங்க இப்ப வந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நார்த்ல இருந்து கல்கட்டால இருந்து பலர் வருவாங்க. எதுக்குன்னு கேட்டாங்கன்னா சிஎம்சி மற்றும் இது அதுக்கு பேர் தான் அகர்வால் அல்லது இது சங்கர் நேத்ராலயம் வாங்க. அதே மாதிரி அப்பல்லோக்கு பல பேர் வர்றாங்க. இதெல்லாம் இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற தனியார் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வராங்க. அரசு மருத்துவமனைக்கு நான் போறேன். முதல்ல அரசு பணிபுரிபவர்கள், மந்திரிகள், எம்எல்ஏக்கள், நீதிபதிகள் இவர்கள் கட்டாயமாக அரசு மருத்துவமனையில் மட்டுமே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு கொண்டு வருவாங்களா? இவங்க ஏன் அரசு மருத்துவமனைக்கு போக மாட்டேன்றாங்க? இதை செய்தாலே கருணாநிதி அவர்கள் கடைசியாக காவேரி மருத்துவமனையில் தான் இருந்தாங்க. திரு ஜெயலலிதா அவர்கள் அப்பல்லோடு தான் இருந்தாங்க. ஏன் அவர்களால அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை? சோ அப்ப அவங்க அந்த நிலைமை தெரிகிறது. அதே இது பாத்தீங்கன்னா மத்திய அரசுல டெல்லியில பார்த்தா எல்லாம் எய்ம்ஸ்ல தான் பெரும்பாலானவர்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இங்க இதனால பிரச்சனை என்னன்னா, இவர்கள் கல்வியை தனியார் மயமாக்கிட்டாங்க, மருத்துவத்தை தனியார் மயமாக்கிட்டீங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும், ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க மாட்டோம், கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போக மாட்டோம், ஆனா கவர்மெண்ட் வேலை செய்யணும்னா வேலை செய்யாம பணம் வாங்கணுங்கிற நிலைமையை தமிழ் மக்கள்கிட்ட பரப்பிட்டாங்க. ஆனால் மருத்துவ வசதிகளை இம்ப்ரூவ் பண்ணணும். இங்கே சிட்டிக்குள்ள இப்படி இருக்குன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் நடக்குது, இந்தியா ஹாஸ்பிட்டல்ல நடக்குதுன்னு சொன்னால் அப்ப ரூரல்ல இன்னும் எப்படி இருக்குன்னு பாருங்க. திருப்பத்தூர் எங்க இருக்கு? திருப்பத்தூர்ல இருந்து கிருஷ்ணகிரி ஹாஸ்பிட்டலுக்கு போய், கிருஷ்ணகிரில இருந்து சேலம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் திரும்பி வராங்கன்னா, அப்ப சேலம்ங்கிறதும் ஒரு பெரிய சிட்டி, தமிழ்நாட்டின் ஒரு 4வது 5வது பெரிய சிட்டி. அங்கேயே கூட வசதி இல்லைன்னா அப்ப ஒரு ரூரல்லையும் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ரோடு வசதி உள்ள, அதாவது 1948 அண்ணாதுரை ஒரு எழுதினப்பயே வளர்ச்சி பெற்ற தமிழகம்னு ஒரு படத்துல வசனமே எழுதியிருப்பாரு. இன்னைக்கு இவங்க 75 வருடத்துல இன்னும் கீழே தான் தள்ளி இருக்காங்களே தவிர, அதாவது அரசு பெசிலிட்டிகள். இன்னைக்கு யாராவது நம் வீட்டு குழந்தைகளை அரசு பள்ளியில் அனுப்புற நிலைமை இருக்கா? நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அரசு ஆஸ்பத்திரிக்கு போவோமான்னு நினைக்கிறது கூட செய்யாத அளவுக்கு செஞ்சுட்டாங்க. இதை மாற்றணும். அடுத்தது பார்த்திருப்போம், ஒரு பெரிய பூகம்பம். மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல லஞ்ச ஒழிப்புல அதிமுக தரப்புல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன புகார்? இல்ல, ஒரு பக்கம் அவர் 2 துறையை வச்சிருக்கார். ஒண்ணு சாராய விற்பனை துறை. அதுல அவர் ரொம்ப பெருமையா கரூர் கேங்குன்னு வச்சுக்கிட்டு திமுக 10 ரூபா திமுகன்னு ஒரு பெருமையை வாங்கி கொடுத்தார். அந்த கேங் வந்ததுக்கு அப்புறமாக உங்களுக்கு அதாவது பார்களை உள்ளூர் திமுக காரரை நடத்த விட்டு சம்பாதிக்க வைப்பாங்க. ஆனால் இந்த முறை திமுக ஆட்சி வந்த பிறகு முதல் குடும்பம் நேரடியாக தலையிட்டு
மாப்பிள்ளை சார் கண்ட்ரோல்ல கரூர் கம்பெனி எல்லா பார்களையும் எடுத்துக்கொண்டு கட்சிக்காரன் சம்பாதிக்கல. இப்ப எனக்கு வந்த செய்தி, திமுக இந்த தீபாவளிக்கு மிகப்பெரிய சூட்கேஸ்களை அனைத்து மாவட்டத்தின் தலைகளுக்கு அனுப்பிச்சான் தீபாவளிக்கு. ஏன்னா அப்பதான் இந்த சூட்கேஸ் வந்தாதான் தொண்டர்கள் வேலை செய்வார்கள். ஏன்னா போன வருடம் மழையில எந்த ஒரு கவுன்சிலர் உட்பட யாரும் வேலை செய்யல. பட் இந்த முறை அதுக்கு காரணம் அவர்கள் சம்பாதிக்க விடவில்லை. ஏன்னா எல்லா சம்பாத்தியத்தையும் முதல் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் அமைச்சர்களே எடுத்துக்கொள்கிறார்கள். இப்ப நீங்க கேட்டது டிரான்ஸ்பார்மர் ஓடுங்க. மின்துறைங்கிறது இந்தியாவிலேயே மிகவும் மிக அதிகமான நஷ்டத்தில் இயங்குவது ஒன் ஆஃப் தி மோஸ்ட்னா தமிழ்நாட்டின் டான்ஜெட்கோ தான். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. வருடத்திற்கு பல ஆயிரம் கோடி வட்டி கட்டுது. ஆனால் டிரான்ஸ்பார்மர் வாங்குறப்ப இதே கெப்பாசிட்டி டிரான்ஸ்பார்மரை ராஜஸ்தான்ல 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் இங்கே டெண்டர் விட்டா 35 கம்பெனி எல்லாரும் ஒரே ரேட்டுங்க, பைசா உட்பட. அதாவது 3,80,000 ரூபாய்க்கு ராஜஸ்தான்ல வாங்கின டெண்டரை இங்க 7,30,000 சில்லறன்னு எல்லா கம்பெனியும் ஒரே டெண்டர். 2 கம்பெனி ஒரு ரேட்டு போடுறதே ப்ராபபிலிட்டி வாய்ப்பு இல்லை. ஆனா 35 கம்பெனி இப்படிப்படுது. சரி, என்ன ரேட்டுக்கு? 7,30,000 ரூபாய். அதுக்கப்புறம் ஏன்னா லோயஸ்ட் கொடுக்க கூடாதுன்னு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நாங்க நெகோசியேட் பண்ணி 3,80,000 ரூபாய் டிரான்ஸ்பார்மரை அவங்க 7,30 சொன்னாங்க, நாங்க 6,90 வாக்குல முடிக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. அதாவது லாபம், லஞ்சம் எல்லாமே பிரிச்சு கொடுக்கறது. இது சென்ற ஆட்சியிலிருந்து தொடர்கிறது. இது அரப்போர் ஜெயராமன் அவர்கள் இதை மிகவும் தீவிரமாக எடுத்து ஆதாரத்தோட கொடுத்திருக்கார். இதுல இன்னும் அடுத்தது நிலக்கரியில குறைந்த தரம் உள்ள கரியை வாங்கி அதற்கு அதிக தரம் உள்ள கரின்னு சொல்லிட்டு பல 100 கோடிகள் ஏமாத்தி இருக்காருன்னு சொல்லிட்டு இது நம்ம இதை கட்டின, அதாவது கருணாநிதியால் உங்களுக்கு புதிய தலைமைச் செயலகம்னு கட்டின இசிடிசி ஈஸ்ட் கோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அல்லது இடிஏ ஸ்டார் இந்த நிறுவனத்தை சேர்ந்த கோல் அண்ட் ஆயில் குரூப் துபாயில இருந்து கொடுத்து திரு புகாரி என்பவர் 2.5 வருஷத்துக்கு மேல ஜெயில இருக்கார். அதானி நிறுவனம் அதே போல 3,000 கோடிக்கு தரக்குறைவான கரியை கொடுத்துட்டு உயர்ந்த இதெல்லாம் நடந்தது அதிமுக பீரியட்ல. ஏன் அந்த வழக்குகளை நடத்தவில்லை? அதிமுகவும் திமுகவும் பங்காளிகள் காப்பாற்றப்பட வேண்டும். நீ ஜெயிச்சா உன்னை காப்பாத்துவேன், நான் ஜெயிச்சா நீ என்ன காப்பாத்தணும், நீ ஜெயிச்சா என்ன காப்பாத்தணும், நான் ஜெயிச்சா உன்னை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு வழக்க மேலோக்கா போட்டுக்கிட்டு வழக்கை இது பண்றாங்க. இப்ப இதுல ஒரு கேஸ்லயும் பல முறை டிவியில பேசி போய் உயர் நீதிமன்றத்தை லிஸ்ட் பண்ணி என்ன நடக்குதுன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இவை பதிவாகிறது. ஆனால் நேத்தைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, போய் கவர்னர்கிட்ட போய் கொடுக்கல பெட்டிஷன், கவர்னர்கிட்ட கொடுத்தா தான் பர்மிஷன் கொடுத்தாதான் இதுவும் செய்திகள்ல வரணும். ஏனால் திரு அண்ணாமலை அவர்கள் முதல்ல பிஜிஆர் எனர்ஜிக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவர் கொடுத்த வழக்கே அந்த பிஜிஆருக்கு டெண்டரே கொடுக்க முடியாம கேன்சல் ஆச்சு. பிஜிஆர் அண்ணாமலை மேல 500 கோடி ரூபாய் போடுவேன்னு சொன்னாங்க. இப்ப அது மாதிரி செய்யாம இப்ப வெறும் பேச்சுக்காக செஞ்சுட்டு போய் கொண்டு போய் இந்த பெட்டிஷனை கொடுத்திருக்காரு. 2 கட்சிகளும் விளையாடுகிறது. அண்ணாமலை அவர்கள் கண் துடைப்புக்காக பண்றாங்கிறீங்களா? அப்ப ஆமா, நேற்றைக்கு அவர் கொடுத்திருந்தா அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டை விசாரிக்கணும்னு சொன்னால் அதற்கு கவர்னருடைய பர்மிஷன் வேணும். இந்த வழக்கை படுத்திய டிரான்ஸ்பார்மர் பொறுத்த வரைக்கும் அத்தனை விவரங்களையும் திரு ஜெயராமன் அரப்பூர் வெப்சைட்ல வச்சிருக்காரு. அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்து அவரே நேரடியாக டிவிஎஸ்சியில வழக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அங்க ஸ்டெப் எடுக்கலன்னு சொல்லி ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. ஆனாலும் இந்த ஆட்சி செய்யணும்னா கவர்னர்கிட்ட போய் கொடுத்திருக்கணும். சோ அதிமுக செய்வதும் வெறும் அவியல் தான், அரசியல் இல்லை, அவியல் தான் செய்யறாங்க. இதுதான் பிரச்சனை. இன்னொரு பெரிய விஷயம் தமிழகத்தில் நடந்திருக்கு, பட் அது எதுவும் பெருசா விவாதிக்கப்படல. என்னன்னா, அமலாக்கத்துறை 2 நாட்களா விசிகால இருக்கிற முக்கிய பொறுப்பு இருக்கிற திரு ஆதவன் அர்ஜுன் அவர்களுடைய இல்லத்திலையும் மார்டின் அவர்களோட இடங்களிலும் சோதனை நடைபெற்றிருக்கு. ஏதாவது சிக்கினதா தகவல்கள் வருதா? இந்த ரைடின் பின்னணி என்ன? இல்ல, இது நீங்க லாட்ரி சாண்டிகோ மார்டின் அவர் ஒரு மிக பெரிய, அதாவது பிம்பம், என்ன சொல்றது, 88ல லாட்ரி பிசினஸ் ஆரம்பிச்சு இன்று வரை கிட்டத்தட்ட 5,000 கோடிக்கும் அதிகமாக ஐடி கட்டினவர். 2017 ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் வெள்ளையாக 20,000 கோடிக்கு மேல கட்டியிருக்கார். 2010 திமுக அங்கே டெல்லியில ஆட்சி செய்த பொழுதே சிக்கிம்
ஐ மீன் மாநிலத்தின் லாட்டரி ஏஜென்சியை இவர் எடுத்துக்கிட்டு அவர் வந்து 5 லட்சம் ரூபா 1 லட்சம் ரூபா முதல் பரிசுன்னு சொல்லிட்டு மற்ற பரிசுகள் சேர்ந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா பிரைஸ் இருக்குன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு டிக்கெட் அடிக்கலாம். ஆனால் இவர் 50 லட்சம் ரூபாய்க்கு டிக்கெட் அடிச்சுட்டு 30-40 லட்சம் ரூபாய்க்கு விற்பார். விழாத ஆளுக்கு பிரைஸ் விழுந்தா யாருக்கோ விழுந்தா மாதிரி கொடுப்பார்கள். இப்படி இவர் கணக்கு காட்டாமல் அதிகமாக லாட்டரி டிக்கெட் அடிச்சது 4000 கோடிகள்னு சிக்கிம் மாநில அரசு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. இதை சிபிஐயும் எஃப்ஐஆர் 2010 போட்டுச்சு. இதை தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. ஆனால் லாட்ரி மார்ட்டின் மிக 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 சாவி பர்சன். அவர் திமுக அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் கோபாலபுரம் சொன்னதை இது கேட்கும், டெல்லி கேட்கும்னதுனால கருணாநிதி கதை எழுதுனா அதை யாருமே சன் பிக்சர்ஸோ ரெட் ஜெயண்டோ படம் எடுக்காதுங்க. எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ்னு லைசன்ஸ் வாங்கினா எஸ்என்ஜே முருகன் எடுப்பாரு. அதுக்கப்புறம் லாட்ரி மார்ட்டின் இளைஞன் எடுப்பார், பொன்னார் சங்கர் எடுப்பாருங்க. இது எதுவுமே போட்ட பணத்தை எடுக்காது. ஆனா அவங்கள ஊழல்ல இருந்து காப்பாரு. இது ஒரு பக்கம். இதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியை கொண்டு போர் ஐஜேகேல சேர்த்து 2014 கோயம்புத்தூர்ல திரு மோடி அவர்கள் வந்த போது அந்த ஸ்டேஜ்ல கூட இருந்தாங்க. ஆனா பிஜேபி அதை கண்டுக்காம அந்த வழக்கை தொடர்ந்து இது பண்ணி இடி கிட்ட அனுப்பிச்சு 2019 ஒரு முறை 150 கோடிக்கும் திருப்பி 2021 300 கோடி ரூபாய்க்கும் மொத்தம் 450 கோடிக்கு மேல ஏற்கனவே அட்டாச் செஞ்சிருக்காங்க. அந்த 4000 கோடியில 900 கோடி மணி லாண்டரிங் ஆயிருக்கு அப்படின்னு நடந்திருக்கு. அதை தொடர்ந்து ரெய்டு நடந்துட்டு இருக்கு. நீங்க இதோட தொடர்பு என்னன்னா 4 நாட்கள் முன்பாக உங்களுக்கு நங்கநல்லூர்ல 2012 ஒரு மார்டின் லாட்டரி கம்பெனியை சேர்ந்த ஒருவர் வீட்டுல கிடைச்ச 7,20,00,000 ரூபாய் கேஷ லாட்டரி மணின்னு சொன்னதை அதை வந்து பேக்டேட் போட்டு, அதாவது 2012 ரெய்டு அந்த நபர் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு இவங்க லாட்டரி மார்ட்டின் மீது கைதுக்கு போறப்ப அவர் அதுல தப்பிக்கிறதுக்காக என்ன பண்றார், 1 நான் வந்து அண்ணா நகர்ல இருக்கிற ஒரு வீட்டை விற்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் பேப்பரை கொடுக்குறார். அந்த ஸ்டாம்ப் பேப்பரே ரிசர்வ் பேங்க்ல இருந்து தமிழக கருவூலத்துக்கு இருந்து கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கருவூலத்துக்கு போனது 9 கருவூலத்திற்கு அந்த ஸ்டாம்ப் வெண்டார் நான் 13 விட்டேங்கிறார். ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு கீழ்கோர்ட்ல போய் இதுல தப்பு இல்ல, அந்த கேஸே இல்லைன்ட்டாங்க. அதாவது இடி ஒருவர் மீது விசாரணை மற்றும் ரெய்டு நடத்தணும்னு சொன்னால் அவர் மீது பிரெடிகேட் அஃபென்ஸ், ஒரு அடிப்படை குற்றம் இருக்கணும். அதுல இருந்து லாண்டர் பண்ண மணியை பிடிக்கணும். சோ இப்ப ஒருவர் போர்ஜரியாக 13 வாங்கின ஸ்டாம்ப் பேப்பரை 12 நடந்த ரெய்டுல கிடைச்ச பணத்தை மறைக்கிறதுக்காக 1 டேட் போட்டு ஒரு கைது பண்ணாங்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மார்ட்டின் சார்பாக இது திமுகவின் மூத்த தலைவரான திரு இவர் வக்கீல் வந்து ஆஜராகிறார். தமிழக அரசின் வக்கீல் திரு PS ராமனும் இது தவறில்லைங்கிறார். ஆனால் தெளிவாக உயர்நீதிமன்றம் இல்லை, இதை மீண்டும் விசாரணை பண்ணணும், ஈடியும் பண்ணலான்னு இப்ப ரெய்டு வந்திருக்கு. திரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, எனக்கு தெரிந்து இன்னொரு செய்தி என்ன வருதுன்னு சொன்னால் அவரை இங்கே அனுப்பியது திரு மாப்பிள்ள சார் தான். ஏன்னா பெண் நிறுவனத்தோடு 2019 தேர்தலையே கூட சேர்ந்து உழைத்து டேட்டா கலெக்ஷன் எல்லாத்தையும் எக்ஸ்பர்ட். ஆனால் அவர் இங்க வந்தப்புறம் திருமாவை தலைவராக்குறேன்னு சொல்லிட்டு கூட்டணி உடைக்கிறாரோ அப்படிங்கிற பயத்துல ஒரு நெருக்குதல் கொடுத்து டெல்லியில பிரஷர் கொடுத்து பண்ணார்னு திமுக பரப்புகிறது. இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. திரு மார்ட்டின் ஒயிட்ல இந்தியாவிலேயே மிக அதிகமாக மார்ட்டின் மற்றும் லீமா ரோசாம ஒய்ஃப் அவங்க 1358 கோடிக்கு தேர்தல் பத்திரம் வாங்கி அதுல 536 கோடி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி கட்சி கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிக்கிம் லாட்டரிக்கு நடத்துறதுக்கு கல்கத்தால ரெஜிஸ்டர் ஆபீஸை வச்சுக்கிட்டு தான் அங்க அத்தனையும் நடந்துச்சு. அது தவிர டியர் லாட்டரின்னு ஒரு லாட்டரி நடத்தி அதுல பல திரிணாமுல் காங்கிரஸ் நபர்களுக்கு 1,50,00,000 பிரைஸ் கிடைச்ச மாதிரி கருப்பு பணத்தை கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காரு. சோ அங்க கிட்டத்தட்ட 2018 7,000 கோடிக்கு வியாபாரம் கல்கட்டால மாத்திரம் நடந்ததாக ஜிஎஸ்டி கணக்கு காட்டுது. எனவே அங்க 536 கோடி, திமுகவிற்கு 509 கோடி கொடுத்திருக்காரு. உடனே பிஜேபி கொடுத்தாருப்பாங்க, காங்கிரஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்து 3வது அவர் அதிகமாக கொடுத்தது OSR காங்கிரஸ்னு ஆந்திராவை சேர்ந்த சாம்வேல் ஜெகன் ரெட்டி கம்பெனிக்கு. அங்கவும் லாட்டரி தடை இருக்கிறது. நீக்கிறதுக்காக 2 IAS தலைமையில குழுவை போட்டு நீக்க பார்த்தாங்க. ஆனால் திரு இவர்
சந்திரபாபு நாயுடுவும் இவரும் எதிர்த்ததனால், சஞ்சீவி தம்பி அவரை எதிர்த்ததுனால அங்க கொண்டு வர முடியல. அதற்கு அடுத்ததாக 100 கோடி இந்தியா முழுக்க ஆட்சி செய்கிற பிஜேபி, 18 மாநிலத்தை ஆட்சி செய்கிற பிஜேபி 100 கோடி, தினமுழுக்க 536, திமுகவுக்கு 509, இவருக்கு 150 கோடி. யாருக்கு? OSR சாமுவேல் ஜெகன் ரெட்டி. இதுக்கு அடுத்தது 50 கோடி ராகுல் காந்தி காங்கிரஸுக்கும் கொடுத்திருக்காரு. சிக்கிம் மாநிலத்தின் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் 7 கோடி 6 கோடி கொடுத்திருக்காரு. எனவே இதை தவிர திமுகவிற்கு 2500 கோடி கேஷாக கொடுத்தார் என்றும் திமுகவின் மிக நெருக்கமான நண்பர்களை கூறுகிறார்கள் சேனல்ல எனவே மார்டின் என்பவர் மிக 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 புதுமையான ஒரு கார்பரேட் பர்சன். அவர் திமுகவிற்கு நிழலாக இருக்கிறார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய 2வது மகன் மே 17 இயக்கத்தில் ஒரு முக்கியமான தலைவராக தமிழர்களை இந்தியாவின் எதிரிகளாக செய்கிறார். அதற்கு இவர் பின்புலம் இருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய அளவுல பணம் கொடுக்கப்படுகிறது. இவர் விஜய், அவர் ஆர்சி கிறிஸ்தவர் சாண்டிகோ மார்ட்டின் விஜயை கொண்டு வரதுக்கு அவரும் 10 கோடி அந்த மாநாட்டுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. காணொலியில இறுதியான கேள்வியா, மிகவும் சர்ச்சைக்குரிய வார்த்தை சொல்லியிருக்காரு நம்ம மே 17 அதோட ஒருங்கிணைப்பாளர் டேனியல் காந்தி. என்னன்னா, முகுந்த் வரதராஜன் அவர்கள் படத்துல காமிச்ச மாதிரி செஞ்சிருந்தான்னா அவர் சர்வதேச இதுல கூட விசாரிக்க உட்பட்டவர், ஒரு குற்றவாளிங்கிற அளவுல சொல்லியிருக்காரு. ஜவஹருல்லா, எஸ்டிபிஐ, எல்லா அமைப்புகளும், முஸ்லிம் அமைப்புகளும் அமரன் திரைப்படத்தை எதுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு படிக்கு மேலே போய் மேலப்பாளையம் திருநெல்வேலியில அலங்காருங்கிற தியேட்டர்ல பெட்ரோல் குண்டே 2 நபர்கள், மர்ம நபர்கள் வீசியிருக்காங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏன் எரிச்சலை கொடுக்குது? அதாவது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, இந்த படம் கிட்டத்தட்ட தமிழக மக்களுக்கு காஷ்மீரில் அந்நிய நாட்டின் தூண்டுதலால் பாசிச மதவாதிகள், பயங்கரவாதிகள் எதிர்ப்பு. ஆனால் மக்கள், காஷ்மீர் மக்கள் இந்தியாவோடு தான் இணைய வேண்டும், இந்தியாவோடு இருக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் என்பதை தெளிவா காட்டுது. இது மாதிரி ஒரு வார் படம் தமிழில் சமீபத்தில் வந்ததே இல்லை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் இது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருந்து அவங்க இந்தியாவோட சேரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இவர்களுடைய வெறியாட்டம் தமிழகத்துல, அதாவது திராவிடம் என்பதாக இருக்கட்டும், தமிழ் தேசியம் என்பதாக இருக்கட்டும், 2மே இந்தியாவிற்கு எதிரான பாசிசம். அதனுடைய டூல்ஸ் காஷ்மீர்ல அதை 370 நீக்கின உடனே அவர்கள் அதை வரவேற்று 60% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 8%, 10% தான் ஓட்டிங் நடக்கும். அதை தாண்டி 1 கோடி பேருக்கும் அதிகமான பேர் டூரிஸ்ட் போயிருக்காங்க. ஆனாலும் டூரிசமும் ஜாஸ்தி, ஸ்ரீநகரை தாண்டி போகலன்னு சில நேரம் காட்டுவாங்க. அது இன்னும் மாநில அரசு வந்த பிறகு போக ஜாஸ்தியாகும். ஏன்னா காஷ்மீர் போன்ற இடத்துக்கு போய் டூரிசம் போறதுன்னா இன்றைக்கு பட்ஜெட் எல்லாமே வரும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை தாண்டி இவர்கள் என்னங்க பண்ணுவாங்க? மே 17ங்கிறது சாண்டிகோ மார்ட்டின், லீமா ரோஸ் உடைய மகன் காசு தர நடத்துற இயக்கங்க. அவங்களுக்கு பசிக்கும்ல. சோ காசு தரவங்களுக்கு நாங்க ஏதாவது போராட்டம் பண்றேன்னு காட்டணும். எதையாவது பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கணும். சோ முஸ்லிம் மதவாதிகளின் கொத்தடிமைகள் அப்படின்ட்டாங்க. ஒரே ஒரு நல்ல செயல் என்னன்னு, இன்னொன்னு, பென் இஸ் மைட்டியர் than ஸ்வாட் அப்படிம்பாங்க. அதாவது எழுதிய வார்த்தை கத்தியை விட பலமானதும்பாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இந்த வெறுப்பு பேச்சுகள் வெறும் பேச்சு தானே, பேசினா என்ன, பேச்சு உரிமை அப்படின்லாம் கொண்டு போனா இப்ப இன்னைக்கு ஒருத்தன் பாம்பு போடுற தைரியம் வருது. இந்த பாம்பு போடுறவங்க எல்லாம் யாருன்னு நீங்க பார்த்தால், யார் சப் இன்ஸ்பெக்டர் வில்சனை உட்காந்து செக் போஸ்ட்ல கொலை செய்தார்களோ அவர்களுக்கும் கோயம்புத்தூர் பிளாம் பிளாஸ்டுக்கும் தொடர்ந்து இருக்கு. அவர்களுக்கும் மங்களூர் பிளாம் பிளாஸ்டுக்கும் தொடர்ந்து இருக்கு. அவங்களுக்கும் இதுக்கு இதுல அதுக்கு பேர் நம்ம ராமேஸ்வரம் கேஃபேக்கும் தொடர்பு இருக்கு. அவர்களுக்கும் திரு அமீர் நண்பர் திரு ஜாஃபர் சாதிக் போதை மருந்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இவர்கள் எல்லோரும் அரபி கல்லூரி, ஜமாத் நடத்துற அரபி கல்லூரியில ட்ரைனிங் எடுத்தாங்கன்னு வாக்குமூலம் வருகிறது. அதுல அரபி கல்லூரின்னு வந்த உடனே நீங்க சொன்னீங்க அந்த ஜவஹரில்லா, அவர் தடை செய்யப்பட்ட சிமியில இருந்தவர். தடை செய்யப்பட்ட சிமிக்கு வேற பேர்ல உருவாவாங்க, பிஎஃப்ஐன்னு வருவாங்க. பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்டா வேற பேர்ல வருவாங்க. எஸ்டிபிஐ என்பது மிக மிக அதுவும் தடை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பினராயி விஜயன் கூட பேசியிருக்கார். ஆனால் அவர்களோடு கூட்டணி வச்சுக்கிட்டு அதிமுக இருக்கிறார். அதிமுக தூண்டி விட்டார்னு ஒருவர் சொல்றாங்க. என்னுடைய டவுட்,
ஆரம்ப காலகட்டத்தில் இந்த படம் அந்த பட்ஜெட்டுக்கு கிட்டத்தட்ட 160 கோடி பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. மிக மிக அதுல ஒரே ஒரு தப்பு, திரு முகுந்த் வரதராஜன் அவர்கள் தெளிவாக ஒரு ஐயங்கார் என்பதை மறைத்து அவரை நைனான்னு கூப்பிடுற மாதிரி காட்டியிருக்கார். அட்லீஸ்ட் அவருடைய இறுதிச் சடங்கு போடுறப்ப அவருடைய தந்தையார் புனலோடு இருக்கிற மாதிரி காட்டியிருக்கலாம். ஆனால் அவருடைய மனைவி காதல் செய்து மனைவி கிறிஸ்தவர், ஆனால் அவர் போடாத சிலுவையை காட்டியிருக்கார். அது சினிமாட்டிக். நான் ஏன் அப்பாவுடைய இதை மறைக்கணும்னு ஒரு கான்ட்ரவர்சி முதல்ல வந்துச்சு. அது அவர் ஒரு தடவை நாமம் போட்டிருந்தா கூட அவர் மற்ற சமூகத்துன்னு தெரியும், மக்களுக்கு பரவிச்சு. ஆனால் இந்த படம் ஆரம்ப ஒரு வாரத்துல எனக்கு ஆன கலெக்ஷன் 80 கோடி தான் இருந்துச்சு. இது ஒரு விதத்தில் கமலஹாசன் தூண்டியே கூட இந்த எதிர்ப்புகளான்னு எனக்கு ஒரு பயமாக இருக்கிறது. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் உங்களுக்கு காசு வாங்கிட்டு எதிர்ப்பாங்க, ஆனால் கீழே இளைஞர்கள் தூண்டப்படுகிறார்கள், அவர்கள் தவறான செயல்களை செய்கிறார்கள், அவங்க கையில பாமும் கிடைக்குது அப்படிங்கிறது நீங்க சொன்ன அந்த மேலப்பாளையத்துல கிடைக்குது. மேலப்பாளையம்ங்கிறது முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிற பகுதி. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால், திரு கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் இன்டர்நேஷனலுக்கும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய திரைப்பட வெளியீட்டு கார்பரேட் நிறுவனமான உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் ரெட்ஜெயண்டிற்கும் உதவி செய்வதற்காக நேற்றைக்கு உலகத்தையே கலக்க போகும் படம்னு கங்குவான்னு ஒண்ணு ரிலீஸ் ஆயிட்டு வரவெல்லாம் பைத்தியம் முடிக்கிற மாதிரி தலையை பிடிச்சுக்கிட்டு காதை மூடிக்கிட்டு வர்றாங்க. இப்ப அந்த படம் போட்ட தியேட்டர் எல்லாம் திருப்பி இது புக் ஆகும்னு மாத்துறாங்க, ஸ்கிரீனை குறைச்சிக்கிட்டு. எனவே நல்லது நடக்கிறது. இந்த மே 17 ஜவஹரில்லாவோ அல்லது இது போன்றவர்கள் எதிர்த்தால் அந்த படம் நல்ல படம்னு மக்களுக்கு இன்னொரு தடவை இது நிரூபிச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 2014 முன்னாடி பிஜேபி வந்தா ரேஷன் கடையை மூடிடுவாங்கன்னு இந்த மே 17 தெருமிருக காந்தி பேசியது இன்றைக்கும் அப்பப்போ அது ஷேர் ஆகும். திரு மோடி அவர்கள் 2028 வரைக்கும் 81 கோடி இந்தியர்களுக்கு மாதம் 5 கிலோ அரிசி, 1/2 கிலோ பருப்பு மற்றும் பாமாயில் இலவசமாக கொடுக்கிறார். ஆனால் அந்த அந்தியோதயா திட்டம் தெரியாம தமிழகத்தில் எனக்கு இன்னைக்கு 20 கிலோ அரிசி கூட ஃப்ரீயா கொடுக்குறாங்களான்னு தெரியல. மத்திய அரசு கொடுக்கறதுங்கிறத மறைச்சு அதை 3 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு எனக்கு ஒரு செய்தி. இதை நீங்க செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் ரேஷன் கடையில போனா பாதி நேரம் அவை இருப்பதும் இல்லை. என்னதான் செய்யறாங்க திமுகன்னு தெரியல. இதனால இதையெல்லாம் மடைமாற்றம் செய்யறதுக்கு தான் இந்த தூண்டல்கள் நடக்கிறது. ஆனால் இதை தாண்டி இந்த பாசிச மே 17, பாசிச தமிழ் தேசிய, பாசிச திராவிடங்களை தாண்டி இந்த படம் ஓடுகிறது. தமிழகத்தில் மட்டும் இல்லை, மற்ற மொழிகளிலும் மகிழ்ச்சிக்குரிய சம்பவம். நிச்சயம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமா தனது முன்னாடி இருக்கிற பாதையை நோக்கி திரும்புது. இந்த அமரன் படம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த பதத்தை எதிர்த்தும் இந்தியா இறையாண்மை எதிர்த்தும் பேசுறவங்க மேல இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வார்கள்.